இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 சாமுவேல் அதிகாரங்கள் 16 மற்றும் 17. இதில் தாவீது சீபா பற்றி போட்டிருக்கு. தாவீது வந்து ஓடி ஒலிவமலை உச்சியை வந்து அடைகிறாரு. அப்போ வந்து மெபி பொசேத்தோட பணியாளனான சீபா வந்து நிறைய அப்பங்கள் சாப்பிட்றதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ தாவீது, நீ யார், எதுக்காக வந்திருக்க அப்படிங்கும்போது, உங்களோட வீரர்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், அவங்கெல்லாம் உண்டு பசியாறணும், அப்புறம் கழுதை வந்து அரச வீட்டாருக்கு தேவைப்படுங்கிறதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாதிரி சொல்லுவார். அப்போ தாவீது வந்து உன்னோட தலைவனான மெபிபோசேத்தை எங்கன்னு கேட்பாரு. சீபா வந்து அவர் எருசலேம்லேயே வந்து அவரோட பாட்டன் அரச இஸ்ரேல் வீட்டார் இன்னைக்கு தருவாருன்னு சொல்லி தங்கியிருக்காங்க அப்படின்வாங்க. அப்போ தாவீது வந்து ஆல்ரெடி நான் அதை உங்கள் உடமையாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அடுத்ததாக வந்து தாவீது சிமேயை பற்றி பார்க்குறோம். பகூரிம்ங்கிற ஊரில் வந்து தாவீது போய் இருப்பார். அப்போ சவுல் குடும்பத்தை சேர்ந்த சிமேயின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து தாவீதை பழித்துட்டே இருப்பார். அப்சலோம் வந்து உன்கிட்ட இருக்கிற அரசை எடுத்துருவான், நீ உனக்கு தீமை தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அபிசாய் கோவப்பட்டு அவரை கொல்ல போகிறேங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் வந்து தாவீது, இல்லை, ஆண்டவர் தான் வந்து அவரை சபிக்க அனுப்பியிருந்தா நம்ம வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீ வந்து அவனை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனாலும் சிமையை வந்து கேட்காம மறுபடி அவரை பழித்து கல்லிருந்து புழுதியை வாரிட்டு இருப்பார். அப்போ தாவீதும் கவலைப்படுவார், என் மகனே என் உயிரை பறிக்க இப்படி தேடுறானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவார். அப்புறம் தாவீது யோர்தானுக்கு வருவார். அப்போது அப்சலோமும் அகிதோபலும் அதுக்குள்ளே எருசலேம் வந்துடுவாங்க. ஊசாய் வந்து தாவீதோட நண்பர். அவர் வந்து அப்சலோம்கிட்ட அனுப்பி வச்சிருப்பாரு தாவீது. அப்சலோம் வந்து பார்த்ததும் அப்சலோமை பார்த்ததும் இவர் வாழ்கன்னு சொன்னோடனே அப்சலோம் வந்து, நீ எங்கள் அப்பாவோட ஆள் தானே, ஆனால் நீ அவருக்கு காட்டுற விசுவாசம் இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்போ வந்து இஸ்ரேல் மக்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஊசாய் சொல்லிடுவார். அகிதோபல் வந்து அப்சலோம்கிட்ட, உன் தந்தையோட வைப்பாட்டிகள் எல்லாம் நீ வந்து தப்பாக நடந்துக்கோங்க மாதிரி சொல்லி அவரும் அதை கேட்டு அவர் பேச்சை கேட்டு தப்பாக நடந்துக்குவார். அதுக்கப்புறமா 17வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அகிதோபல் வந்து 12,000 ஆட்களை கொண்டு தாவீதை நம்ம வந்து களைப்பாக இருப்பார் இந்நேரம், அதனால் நான் வெட்டி வீழ்த்திடுவேன்னு சொல்லி பேசுவார். ஆனால் ஊசாய் வந்து அதுக்கு மாறாக வந்து, உங்கள் அப்பா வந்து வலிமை மிகு வீரர், அவர் ஒரு ஆளே 10,000 பேருக்கு ஈக்குவலாக இருப்பார், அதுவும் போக அவர் வந்து குகைகளில் தான் இருப்பார், அதனால் இப்போ நம்ம போனால் நம்ம இது பண்ண முடியாது, இஸ்ரேல் மக்கள் மணல் போல் இருக்காங்க, அதனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம போர் பண்ணுவோங்கிற மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணுவார். உடனே இவங்க ஊசாய் சொல்கிறது சரின்னு பட்டு அதுபடி அப்சலோம் செய்வார். அதனால் வந்துட்டு ஊசாய் வந்து சாதோக் அபியத்தார்னான குருக்கள்கிட்ட சொல்லிவிட்டு, தாவீதுக்கிட்ட இதை போய் சொல்லிடுங்க, அவரை வேறு ஊருக்கு போக சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பணிப்பெண் வந்து அந்த செய்தியை யோனத்தான்ட்டையும் அகிமாஸ்ட்டையும் வந்து சொல்லுவாள், சாதோக் சொன்ன செய்தியை. அதுக்குள்ளே ஒரு சிறுப்பையன் அதை பார்த்துருவான். பார்த்து அப்சலோம்கிட்ட சொல்லிடுவான். உடனே அவங்க பகூரிம் வந்துடுவாங்க. யோனத்தானும் அகிமாஸும் பகூரிமில் ஒரு கிணத்துல ஒளிந்திருப்பாங்க. ஒரு பெண் வந்து அந்த கிணத்தை போர்வையால் மூடி அது மேலே தானியத்தை போட்டு வச்சிருவா. அந்த பெண் வந்து இவ்வாறு அவங்க 2 பேரையும் காப்பாற்றிடுவா. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து யோர்தானை கடக்கிறதுக்காக போயிடுவாங்க. அதுக்குள்ளே அகிதோபல் வந்து வீட்டுக்கு போய் அவர் சொன்னதை அவங்கெல்லாம் கேட்டுக்கல, அவரோட அறிவுரை யாரும் கேட்கலன்னு சொல்லி நான்று இறந்துருவார். அதுக்கப்புறமா தாவீது மகனீம் வராரு. அங்கே வந்து அப்சலோம் வந்து அமாசான்கிற அவரோட படைத்தலைவன் இருப்பார். நாகாசு மகன் சோபி, அம்மியல் மகன் மாக்கீர், பர்சுலாயு, இவங்க 3 பேரும் வந்து தாவீதுக்கு படுக்கை, தேன், அடை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க.